அனைவருக்கும் வணக்கம். பல புத்தகங்களை குறித்து உங்களோடு கலந்துரையாடி கொண்டிருந்தேன். இன்றைக்கு என்னுடைய இரு மகள்களும் அப்பா இன்று அம்பேத்கர் பிறந்த தினம், அவரை குறித்தான புத்தகங்கள் எடுத்து ஏதாவது சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அலமாரியில் சென்றேன், ஒரு சில புத்தகங்கள் இருந்தது. இன்றைக்கு அம்பேத்கருடைய ஆக்கங்களை குறித்த 27 புத்தகங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு நியூ செஞ்சுரி வெளியிட்டது. என் மகளோடு சேர்ந்து 27 புத்தகங்கள் அம்பேத்கரை குறித்து அவருடைய ஆக்கங்களை வாங்கி வந்தோம். 21வது புத்தகத்தில் ஒரு செய்தியை படித்தேன், அது உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டேன். சிறு வயதில் அம்பேத்கர் அவர்கள் படித்த போது ஒரு தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார். தேர்ச்சி பெற்ற பிறகு அவருடைய தந்தையார் அவருக்கு தலைகணம் வந்துடக்கூடாது என்பதற்காக அது பெரிதாக கொண்டாடவில்லை. ஆனால் சுற்றத்தார் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய ஊரிலேயே இந்த படிப்பு படித்து தேர்ச்சி பெற்ற ஒரே நபர் இவர்தான் என்பதால் அவருக்கு விழா எடுக்கிறார்கள். அவருடைய தந்தையாருக்கு விருப்பமில்லை. அவருடைய தந்தையாருடைய நண்பரை வைத்து அவருடைய தந்தையாரை சம்பாதிக்க வைக்கிறார்கள். நிறைவாக அவரும் சம்மதித்து விடுகிறார். நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றியவர் எல்லோரும் கைகளிலும் புத்தரை பற்றியதான புத்தகத்தை விநியோகம் செய்கிறார்கள். அதை அம்பேத்கரும் வாங்குகிறார். வாங்கி அதை புத்தரை பற்றி படிக்க துவங்குகிறார். பிற்காலத்தில் அம்பேத்கர் புத்த மதத்திற்கு தழுவதற்கான ஆதி புள்ளியாக, ஆதி கீற்றாக, ஆதி ஒளியாக இருந்தது அந்த புத்தகம் என்று அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஒன்றை தழுவுகிறோம், ஒன்றை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் யாரையும் பின்பற்றியோ யாரையுமே தழுவி செல்லாமல் அம்பேத்கரை போல படித்து தன்னுடைய சுய அறிவால் சிந்தித்து ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவதாக இருந்தாலும் சரி, ஒரு வழியை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி, சுய சிந்தனையோடு அதை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை அம்பேத்கர் அவர்கள் இந்த நாளில் நம்முடைய நினைவகத்தில் விதைகளாக தூவி செல்கிறார். எல்லோரும் சுய சிந்தனையோடு சுயமாக சிந்தித்து செயல்பட பழகுவோம்.